வெல்கம் கற்பகவல்லி டு த ஷோ. தேங்க்யூ ஸோ மச் மேம். தீபாவளி முடிஞ்சிருச்சு. தீபாவளிங்கிறப்போ பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் டயபெட்டிஸ் இருக்கோ இல்லையோ, ஓவர் வெயிட் இருக்கோமோ இல்லையோ, ஸ்வீட்ஸு சேவரிஸ் ரெண்டுமே வந்து நிறைய பேர் வந்து ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் சாப்பிட்டுறாங்க. நம்ம வீட்டில் செய்யக்கூடாதுன்னு நினச்சா கூட வெளியிலேருந்து வரோம், யார் யாரோ கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அதுக்கு பிறகு நம்ம ஆரோக்கியம் திரும்ப மோசமாயிட்டே வரும். ஆனால் அதை வந்து திரும்ப கம்பேக் டு நார்மல் ஏதாவது டிப்ஸ் இருக்கா? நிச்சயமா பேசலாம். ஸோ தீபாவளி அப்படின்னும் போது நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா ஸ்வீட்ஸ், நிறையா ஸ்நாக்ஸ் நிறையா சாப்பிட்றது உண்டு. ஸோ இது வந்து எப்போவும் வந்து இந்த வெயிட் லாஸாக இருக்கட்டும், இல்லை இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட்க்கு கூட நாங்கள் இதை சொல்லுவோம். 10 இயர்ஸாக சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் ஒரே மாதத்தில் ரிசல்ட் கேட்பீங்க இல்லையா? அந்த மாதிரி நிறையா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 2-3 நாளில் அந்த ஸ்நாக்ஸை பேர்ன் பண்ணணும், அந்த கேலரிஸை பேர்ன் பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டம். என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் சரி, ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டாலும், என்ன ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் உங்களோட அந்த ஒர்க் அவுட் அப்படிங்கிற ஒரு ரொட்டீன் இருக்கும் இல்லைங்களா? அதுலேருந்து வெளியில் வராமல் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் ஸ்வீட் சாப்பிட்டாலும் மற்ற மீலை பேலன்ஸ் பண்ணி இருந்தீங்கன்னா அந்த கில்ட் ட்ரிப்பில் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு டயட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. எப்போ அவசியம் இருக்காதுன்னா, அந்த ஃபெஸ்டிவல் டைம்லையும் உங்களோட ஒர்க் அவுட்டை கரெக்டாக நீங்கள் பண்ணி மற்ற மீலை நீங்கள் சாப்பிட்ற ஸ்நாக்ஸ்க்கும் ஸ்வீட்ஸ்க்கும் பேலன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அப்போது நீங்கள் வந்து திருப்பி இதை வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு டயட் சாப்பிட்டோ இல்லை பேலன்ஸ் கட் பண்ணி ஃபாஸ்டிங்லாம் இருந்து பேலன்ஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஸோ நான் இப்போ ஒரு வாரம் ஃபுல்லாக ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டேன், ஸோ நான் வந்து டீடாக்ஸ் டயட் இருக்கேன் அப்படின்வாங்க. ஸோ டீடாக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு டயட்டில் கொண்டு வரவே முடியாது மேம். ஸோ அது வந்து இட்ஸ் நாட் ரைட் வே. டீடாக்ஸுங்கிறது பாடியில் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற எவ்ரிடே நடக்கிற ஒரு விஷயம் தான். இதுக்கு ஒரு தனி ஒரு டயட் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. ஸோ அதுவே வந்து ஒரு மித் தான். ஸோ என்ன பண்ணுறாங்க இந்த டீடாக்ஸ் டயட் அப்படிங்கிற ஒரு நேமில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ நான் இப்போ ஒரு 1 வீக் 10 days ஃபுல்லாக செலிப்ரேஷன் மோடில் சாப்பிட்டாச்சு, ஸோ இதுக்கப்புறம் நான் வெறும் ஜூஸ் குடிக்க போகிறேன், அதுவும் க்ரீன் ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க, ராவான வெஜிடபிள்ஸை கிரைண்ட் பண்ணி குடிப்பாங்க, இதனால என்னோட ஃபேட் எல்லாம் பேர்ன் ஆகிடும் அப்படிங்கிறது. அண்ட் வெறுமனே சாலட் சாப்பிட்றது, வேற எந்த ஒரு ஃபுட்டும் எடுத்துக்காம. ஸோ இதை ஒரு வாரம் தொடர்ந்து பண்ணுவாங்க, ஒரு 10 நாள் பண்ணுவாங்க, ஏன்னா பேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால. ஸோ இதனால பண்ணுறதுனால எந்த ஒரு அட்வான்டேஜுமே கிடையாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்படி நீங்கள் முன்னாடி சாப்பிட்ருந்துருக்கீங்க, அந்த ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி ஒரு ரெகுலர் ஃபுட் பேட்டர்ன் ஒன்று இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த பேட்டர்னில் கரெக்டான பேலன்ஸ்ட் மீலுக்கு திருப்பி வரணும், ஒர்க் அவுட் கொண்டு வரணும். இந்த மாதிரி ஃபேன்சியான டீடாக்ஸ் டயட், கிராஷ் டயட் எல்லாம் அந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் ஃபாலோ பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, வாட்டர் லாஸ், ரொம்ப பாடி நிறைய வாட்டர் லாஸ்க்கு போகும். இதனால இன்ஃப்ளமேஷன், பாடி கட்டில் வந்து நிறைய இன்ஃப்ளமேஷன் வரும். ஸோ நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் டெவலப் ஆகும். இந்த ரா வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுனால கான்ஸ்டிபேஷன், கட் வந்து அந்த லோடு எடுத்துக்காது, அந்த ஃபைபரோட லோடு எடுத்துக்காம உங்களோட பொதுவாக வந்து டீடாக்சிஃபிகேஷன் போது 3 parts ரொம்ப முக்கியமானது, கட், லிவர் அண்ட் கிட்னின்னு சொல்லுவாங்க. இது 3மே டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இந்த மாதிரி ராங் அப்ரோச் பண்ணாமல் இருக்கணும். என்ன நிறைய சாப்பிடலாம் இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா, பி வைட்டமின்ஸ் இருக்கிற நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் குக் பண்ணி, வெஜிடபிள்ஸாக இருந்தால் எப்போதுமே குக் பண்ணி சாப்பிட்றது இஸ் வெரி வெரி அட்வைசபிள், எப்பவும் சொல்கிறது தான். ஸோ குக் பண்ணி சாப்பிடணும். கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கறது வந்து வைட்டமின் சி நிறையா ஃபுட்ஸ் இருக்கிறது நிறையா கொடுக்கலாம். குரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதாவது கேபேஜ் இருக்கலாம், காலிஃப்ளவர், ப்ராக்லி, இதெல்லாம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த டீடாக்சிஃபிகேஷன் பாடியில் நேச்சுரலாக நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணிங்கனாலே இட்ஸ் மோர் தென் இனஃப். நிறையா வெஜிடபிள்ஸ், நிறையா ஃப்ரூட்ஸ் ஒரு நாளைக்கு இன்க்ளூட் பண்ணிக்கிறது போதும். வெறும் சாலட், வெறும் ஜூஸாக உங்கள் டயட்டை மாற்ற கண்டிப்பாக வேண்டாம். தீபாவளிக்கு அப்புறம், எனி ஃபெஸ்டிவலுக்கு அப்புறம். ஸோ பேலன்ஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். குக்டு ஃபுட்டை கொஞ்சம் குறைச்சிட்டு இதை கொஞ்சம் நிறையா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஜூஸஸாகவும் சாலடாகவும் எடுத்துக்க வேண்டாம். கண்டிப்பா அந்த டைம்லயும் நீங்க பேலன்ஸ் பண்ணும்போதும் உங்களோட ப்ரோட்டீன் கண்டென்ட், கார்போஹைட்ரேட்ஸ் இதெல்லாமும் முக்கியம். ஸோ அந்த நீங்கள் எல்லாம் சாப்பிட்றீங்க, அதை கட் பண்ணணுங்கிறதுக்காக 0 கார்ப்ல போகணும், ப்ரோட்டீனே இருக்க வேண்டாம், ஏன்னா வெறும் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஜூஸஸ் போதும் அப்படிங்கிறது தப்பு. அது தப்பு பண்ணக்கூடாது. அதை வந்து டீடாக்ஸ் டயட் அப்படின்னு அவங்களே பேர் வச்சுக்கிறாங்க, ஆர் ட்ரெண்டிங் ஆகுது இப்போ. சோஷியல் மீடியா தான் இருக்குல்ல எல்லாத்தையும். ஸோ அதெல்லாம் தப்பு. அது பண்றதுனால நிறைய ரிவர்ஸ் ரியாக்ஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும். அது பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் கண்டிப்பா. ஓகே,
எதுவாக இருந்தாலும் உங்களை மாதிரி நியூட்ரிஷன் படிச்சவங்க கிட்ட ஒரு கன்சல்டேஷன் கேட்டுட்டு பண்ணால் பெட்டர் இல்லையா? அது பண்ணுறது பண்ணலாம், பட் பண்ணணும் அப்படின்னும் போது ரா வெஜிடபிள் ஜூஸஸோ ஃப்ரூட் ஜூஸஸோ அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிடுங்க. அதுதான் மெயின். ஓகேம்மா, இட்ஸ் வெரி இன்ஃபர்மேட்டிவ், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஆப்டான டைம் தீபாவளி முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த டவுட்ஸ் இருக்கு. ஆமாம், அந்த ஓவர் ஈட்டிங் ப்ளஸ் எஸ்பெஷலி டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கூட வந்து கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு மாதிரி சாப்பிட்ருவாங்க. அந்த ஒரு கிரேவிங் இப்போ தானே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனிஹோ, அதாவது எப்போவுமே நம்ம அளவோடு சாப்பிட்றது எப்போவுமே நம்மளுக்கு நல்லது. எல்லாமே சாப்பிடுங்க, ரொம்ப கொஞ்சமாக சாப்பிடுங்க, அதை ரெஸ்ட்டு சாப்பிடுங்க. அது மட்டும் எப்போவுமே பரவாயில்ல இல்லையா? வெரி லிட்டில் நம்மளுக்கு வந்து அந்த அளவோடு சாப்பிட்றது, எந்த வயசாக இருந்தாலும் சரி, எந்த விதமான ஹெல்த் இஷ்யூஸாக இருந்தாலும் சரி. அடுத்ததாக வந்து இப்போ அவங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணனாக்க எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் சரி நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஓகே, தேங்க்யூம்மா ஃபார் த so much. இவ்வளோ தூரம் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னதுக்கு. ஓகே, தேங்க்யூம்மா. தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.